தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு தான் இருக்கு. சென்னை அயனாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதியதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமானோர் முற்றுகையிட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் சாலை மறியல் மற்றும் போலீஸ் வாகனத்தை தாக்கியவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி வருகிறார்கள். அதை நேரடி காட்சியில் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கிட்ட போவாதீங்க, கிட்ட போங்க. பைக் எடுக்கிறாங்க. நான் எங்க காட்டுறது, எங்க காட்டுறது? சென்னை அயனாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதியதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு மாணவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காவல்துறை வாகனத்தை முற்றுகையிட்டும் அந்த காவல்துறை வாகனத்தை தாக்கியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் மத்தியில் காவல்துறையினர் தடியடி நடத்தி வருகிறார்கள். தற்போது நமது செய்தியாளர் கோகுல் சம்பவ இடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்பு கொண்டு மேலும் பல தகவல்களை கேட்டு பெறலாம். கோகுல், தற்போதைய நிலவரம் என்ன? அங்கு காவல்துறையினர் எதற்காக இந்த தடியடி பிரயோகத்தில் ஈடுபட்டாங்க? அதாவது அயனாவரம் பிற்பகல் 2:30 மணி அளவில் போலீஸ் வேன் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவன் ராம்குமார் மற்றும் சாலமன் மீது மோதியது. இதில் ராம்குமார் என்ற பள்ளி மாணவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தான். சாலமன் என்ற மாணவன் தற்பொழுது பலத்த காயத்துடன் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி கேட்டவுடன் உடனடியாக அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் அதோடு உயிரிழந்த ராம்குமாருடைய உறவினர்களும் சம்பவ இடத்துக்கு போலீஸ் விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் வேனை கண்ணாடியை தாக்கி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார்கள். அவருடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது இந்த விபத்தை ஏற்படுத்தி தப்பி ஓடிய அந்த காவல்துறை வேன் ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் அயனாவரத்தில் சந்திப்போடைய 4 சாலைகளையும் தொடர்ச்சியாக மறியல் செய்து எந்த வாகனங்களையும் அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் 1.5 மணி நேரத்துக்கு மேலாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இவர்கள் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் முதலுதவி செய்யவில்லை, ஆகவே அந்த காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். 1.5 மணி நேரமாக இந்த போக்குவரத்து சந்தித்ததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து தற்போது காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். தற்போது அங்க நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க, பொதுமக்களா அல்லது அவங்களுடைய உறவினர்களா? இப்ப தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது தடியடி போராட்டம் நடத்தியதை அடுத்து பலருக்கு காயம் ஏற்பட்டது. ஏராளமான அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தடியடி நடத்தி கலைத்து தற்பொழுது ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டு ஆங்காங்கே லேசான காயத்துடன் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்காங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இந்த இடத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் 2 டிசி தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய நேரடி காட்சிகளின்படி அதை பார்த்தால் தெரியும். அதாவது நம்ம அந்த நேரடியாக உயிரிழந்த மாணவனுடைய உறவினர்கள் தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய நேரடி காட்சிகள். இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் 2 மணி நேரமாக ஈடுபட்டதால் ஒரு தொடர் பதற்றமாகவும் இந்த பகுதி முழுவதுமே கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஒரு 100கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தடியடி நடத்திருக்காங்க. இதுல ஒரு பெரிய காயங்களும் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தடியடி போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் அயனாவரம் பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமாக காணப்படுகிறது. கோகுல், தற்போது காவல்துறை அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? அந்த விபத்தை ஏற்படுத்திய காவல்துறையை காவலர் மீது வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்படுகிறாங்களா?
அதாவது இந்த விபத்து குறித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் இவருடைய உறவினருடைய முக்கியமான கோரிக்கை விபத்தை ஏற்படுத்திவிட்டு எந்தவித முதலுதவியும் செய்யாமல் அந்த காவல்துறையினர் ஓடிவிட்டார்கள், தப்பி ஓடிவிட்டார்கள். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வச்சு இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நீ இப்பொழுது பார்க்கக்கூடிய காட்சி அந்த டாஸ்மாக் கடைகளில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை எடுத்து ஏராளமானவர் அந்த டாஸ்மாக் கடைகள் உள்ள ஓடிருக்காங்க. அவர்களையும் போலீசார் வந்து உள்ள பூந்து தடியடி வைத்து கலைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை அடுத்து ஐநாவரம் பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமாகவே காணப்படுகிறது. மேலும் காவல்துறை இந்த தடியடிக்கு முக்கிய காரணமாக சொல்வது 1.5 மணி நேரத்துக்கு மேலாக சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் அவர் போராட்டத்தை கைவிடாமல் தொடர் மறியலில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தி தற்போது கலைத்திருப்பதாக காவல்துறையிட உயரதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 4 உதவியாளர்கள் நூற்றுக்கணக்கான போலீசாரும் குவிக்கப்பட்டிருப்பதால் ஐநாவரம் பகுதி முழுவதுமே இந்த சம்பவத்தை அடுத்து ஒரு பெரிய பரபரப்பாகவே தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகிறது. கோகுல், அதாவது காவல்துறையினர் சுமார் 1.5 மணி நேரமாகவே அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றீங்க. திடீர்னு இந்த தடியடிக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? எதற்காக இந்த தடியடி நடத்தப்பட்டது? அதாவது இந்த மறியல் என்பது ஐநாவரம் சந்திப்பில் நடத்தப்பட்டதால் 4 சாலைகளுமே முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருந்துகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் எந்த வாகனத்தையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடர்ச்சியாக 1.5 மணி நேரமாக துணை ஆணையர் அந்த காவல்துறையினர் மீது விபத்தை ஏற்படுத்திய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவரிடம் உறுதியளித்த போதிலும் இவர்கள் உடனடியாக அவரை சம்பவ இடத்துக்கு அழைத்து வர வேண்டும், எந்த முதலுதவியும் விபத்தின் போது அவர் செய்யாமல் தப்பி ஓடிவிட்டார், ஆகவே அவரை சம்பவ இடத்துக்கு அழைத்து வந்து கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், தற்போது போராட்டத்தை கைவிடுங்கள் என்று காவல்துறையினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சொல்லி வந்தாங்க. இருந்த போதிலும் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்ற காரணத்தால் முற்றிலும் இந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கிய காரணத்தினாலும் இந்த தடியடி நடத்தியிருப்பதாக காவல்துறையோட உயரதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இப்பொழுது இந்த தடியடியை அடுத்து வாகனங்கள் தற்பொழுது சாலையில் இயக்கப்படுகிறது. அவர்கள் அனைவருமே போராட்டக்காரர்கள் அனைவருமே கலந்து வைக்கப்பட்டிருக்கார்கள். அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டு தப்பி ஓடிய அந்த காவல்துறையினர் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த உறவினருடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. சென்னை ஐநாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதியதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கினர். இதனிடையே காவலர்கள் அந்த இடத்திலே ஒரு தடியடி பிரயோகத்திலே நடத்தினார்கள். இந்த காட்சியை நம்முடைய செய்தியாளர் கோகுல் சொல்ல கேட்டோம்.